பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றில வச்சு டெக்கரேஷன் பண்ணுறோம்னா சீர்வரிசை தட்டுக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். தெர்மாக்கோல், நம்ம என்ன சைஸ் பிளேட் வச்சுருக்கோமோ அந்த பிளேட்டோட சைஸ்க்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு ரெடி டு யூஸ் ஒரு நார்மல் பிளேட் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிளேட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜெர்மன் சில்வர்லேயும் பண்ணலாம், நார்மல் பிளேட்லேயும் பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான வெத்தலை, சின்ன குட்டி விநாயகர் சிலை, இதை தான் நம்ம நடுவில் வந்து வைக்க போகிறோம். அதை வந்து எடுத்துக்கலாம். பாக்கு, அப்புறம் வந்து அதுக்கு தேவையான பூக்கள், கொலுசி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான வெத்தலையை வந்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெத்தலையாக நம்ம வந்து பார்த்து எடுத்துக்குவோம். இதில் ஃபஸ்ட்டு எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிற லீஃப் வந்து அடியிலையும், சின்னதாக இருக்கிற லீஃப் வந்து உள்ளேயும் வச்சுக்கலாம். நம்ம வந்து டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அந்த மாதிரி வேரியேஷன் காமிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வந்து ஒரே கலர் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு, இந்த காம்பு வேணும்னா ரொம்ப கொஞ்சம் மெலிசாக இருந்தால் வந்து அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். ஒரு பின் எடுத்துக்குவோம். அப்படியே வச்சு ஒரு பின் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ் தாங்க கடைசி வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பின். நான் யூஸ் பண்ணுற பின் பார்த்தீங்கன்னா 36 mm. அதுதாங்க கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் மெலிசாக இருக்கும். நெக்ஸ்ட் பின், சேம் ப்ராசஸ் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஃப்ளவர், என்ன ஃப்ளவர் வேணால் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது, இது வேண்டாம். சேம் ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அதே மாதிரி லைனாக வந்து பின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ளவர் எடுத்து சென்டரில் பின் பண்ணிப்போம்.
போச்சு, மரியாதை போச்சு. ஃப்ளவரெல்லாம் சென்டரில் வச்சாச்சு. நமக்கு தேவையான சாமி சிலையும் வச்சாச்சு. அப்புறம் அந்த பாக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பின்னாடி மட்டும் இன்னும் கொஞ்சம் வெத்தலையை வந்து டபுள் லேயராக வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்றதுக்காக அப்படியே விட்டுருக்கேன். சேம் ப்ராசஸ் தாங்க. இந்த கேப் இருக்கிற இடத்துல வந்து லைனாக வந்து இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக இதுக்கு சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து கவர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நான் கூட வெத்தலை பத்தாதுன்னு நினச்சேன், பத்தா போயிடுச்சு. இந்த இடம் நமக்கு இன்னும் ஒரு லைன் கேப் இருக்குது. வந்துட்டு எல்லோ கலர் ஃப்ளவர் இல்லை, ஸோ அதனால் நான் இந்த ரெட் கலர் ஃப்ளவரையும் அங்கே வைப்போம். இந்த காம்பை லைட்டாக அப்படி உடைச்சிட்டு பின் எடுத்து பின் பண்ண வேண்டியது, செக்யூர் பண்ண வேண்டியது. கேப் மறைக்கிறதுக்காக மட்டும்தான்.